வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஆக்சுவலாக அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஸோ நான் ஓஷோ வெங்கர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் இந்த தமிழில். அண்ட் இந்த படத்தில் ஒரு 6 பாட்டை வச்சு கம்போஸ் பண்ணி ஒரு லான்ச் எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா இப்போ வந்து பாட்டே இல்லாமல் ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து இப்போ ஒரு 6 பாட்டு கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு கதையில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி எல்லா விதமான கட் பண்ணால் சாங் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கதையோடு ட்ராவல் பண்ணுற ஒரு மியூசிக் டைரக்டராக என்னை லான்ச் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அருண் பிரதருக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அருண் பிரதர் எப்படின்னா ஒரு 2 o'clock வரைக்கும் நைட் ஒர்க் பண்ணிவிட்டு மறுநாள் ஒரு ஃப்ளோவில் ஒரு 9 o'clock வாங்க பிரதர் அப்படின்னு சொன்னால் 8:55 வந்து பெல் அடிப்பார். அந்த மாதிரி டைமிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ தான் சொல்கிறாரு, இல்லை எங்கள் சார் வந்து அப்படி தான் டைமிங்னா காப்பாற்றணும் அப்படின்றாரு. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இப்படி ஒரு ரைட்டிங் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாட்டாக இருந்ததே ரொம்ப சந்தோஷம் பிரதர். அண்ட் லாஸ்ட்லி அவங்க வந்து ஒரு பிக் பாஸ் குயின்னே சொல்லலாம். அண்ட் எனக்கு அவங்க ஒரு லக்கி சாம். ஏன்னா 2022 வந்து ஒரு பேபி நீ சுகர்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ராக் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு பிளாக் பஸ்டரான சென்சேஷன் சாங்கு. ஸோ அது பண்ணும் போதும் அதில் அவங்களோட இருந்தேன். இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு மூவி அதுலேயும் அவங்க ஆக்ட்ரஸாக இருக்காங்கன்னு போது அது ரொம்ப ஒரு டீமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ப்ரொடியூசர் சார் அண்ட் நிதின் சார் அண்ட் முரளி சார் எப்படின்னா அவங்க வந்துட்டு சப்போர்ட் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. டே ஸ்டார்ட் 1லேருந்து இந்த டேட் வரைக்கும் ஒரு மோர் தென் ஒரு 200 பீப்புள், ஒரு 200 மியூசிஷியன்ஸ் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு டெபியூக்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்கோப் கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணி எந்த விஷயம் கேட்டாலும் சரி, சார் பிரதர் சார் இந்த மாதிரி ஒரு பாம்பேயில் ஒரு சிங்கர் ரெக்கார்ட் பண்ணோம், ஸ்ட்ரிங்ஸ் பண்ணோம், லைவ் பண்ணோம், அந்த மாதிரி எது கேட்டாலுமே உங்களுக்கு ஓகே ஓஷோ நீங்கள் பண்ணுங்கள் ஓஷோ, நான் உங்களை சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பின்னாடி வந்து ஒரு பேக் போனாக ஒரு ஃபாதர் ஃபிகர் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கைடன்ஸில் ஒரு மென்டராக இருக்கார். தேங்க்யூ ஸோ மச் சார், முரளி சார் அண்ட் நிதின் சார். அண்ட் ஹரிபாஸ்கர் அவர் எப்படின்னா நானும் அவரும் ஒரு 10 years ஆஃப் ஜேர்னி இருக்குது. லைக் இப்போ ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு யூடியூப்லேருந்து ஒரு சினிமான்றது வந்து ஒரு சின்ன ஸ்கேலாக நினச்சிக்கிறாங்க. லைக் அந்த டிரான்சாக்ஷன் ஒரு 2 வருஷம் வீடியோ பண்ணால் ஒரு ஃபேம் வரும், நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணலாம். அது அப்படி இல்லை. இதிலேருந்து அவருடைய ஒரு 10,000 வீடியோ அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியும் அவரோட ஹார்ட் ஒர்க் எப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கேமராவில் இது என்ன இருக்குது, மியூசிக்கில் வந்து கம்போசிங்னா பிரதர் நீங்கள் எத்தனை மணிக்கு வேணால் வைங்க நான் வரேன் அப்படின்னு சாங்ஸில் வந்து லிரிக்ஸும் சரி எல்லாம் அவ்வளோ இன்புட்டில் இருந்து ஒரு என்டர்டைனராக இருக்கார். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஒரு எமோஷ்னல் கேரி ஓவர் பண்ணியிருக்காரு. அது எப்படின்னா ஒரு டைமில் நானா இது நம்ம நண்பன் ஹரிபாஸ்கர் அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக ஒரு சீனில் வந்து பார்த்தா தலை வேறு மாதிரி பண்ணியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிங் நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம். அண்ட் என்னோட அவரோட டீம் இப்போ வந்து என்னென்னா நிறைய நாள் வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது எங்கள் 2 பேருக்குமே. ஸோ அந்த ட்ரீம் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் முன்னாடி வந்து நிற்குது. அப்படி காரணம்னா அது வந்து ப்ரொடியூசரும் சரி எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து டூ மேக்ஸ் கோர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்படி ஒரு படத்தில் நான் லான்ச் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஜனவரி 24 படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் வந்து பாருங்கள். அண்ட் தேங்க்யூ அஞ்சனாஜி, எல்லாம் பயங்கரமாக இன்ட்ரோ கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ.